வணக்கம், ட்ரேடர் சசி. இது வந்து சிஹெச்எஃப் ஜேபிஒய் சார்ட்டு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ட்ரி மாடல் அப்படின்ட்டு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஒரு வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். எல்லா ட்ரேட்ஸுமே வந்து அந்த 5 மாடலை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் பார்க்குறது. இனிமேல் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்டர் அட் எக்ஸிட் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. எல்லாரும் வெளியே வர்ற இடத்துல நம்ம உள்ளே வந்து நுழைய போகிறோம். வெளியே தான் போகணும் அப்படின்னா டக்குன்னு வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான் அதோட ஐடியா. இப்போது நம்ம இந்த சார்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும். ப்ரீவியஸாக இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். எப்போ நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஓப்பன் பண்ணோன்னா ப்ரீவியஸாக என்னப்பா இருக்குது அது வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன். இப்போது இங்கே வந்து செல் ட்ரேடு எடுத்தவங்களுடைய ஸ்டாப் எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும். இந்த லெவலுக்கு மேலே வச்சுருப்பாங்க. இல்லைனா இந்த இடத்துல எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பாசிட்டிவில் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டாப் இங்கே தான் இருக்கும். அப்புறம் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறவங்க பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்னு இருக்காங்க. பிரேக் எங்கே ஆகுதோ அங்கே மட்டும் ட்ரேட் எடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லெவலுக்கு வந்து பிரேக் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, பை எடுப்பாங்க. நிறைய பேர் அதான் பண்ணுறோம் நம்ம. இப்போ இந்த பையும் இந்த செல் ஸ்டாப்பையும் வந்து அட்டாக் பண்ண தான் வந்து கீழேருந்து மேலே வரும் ப்ரைஸ். அது பண்ண உடனே கீழே போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பை பண்ணுவோம், மேலே போயிடும், மேலே போயிடும், மேலே போயிடும். மேலே எங்கே போவோம், போகவே போகுது, கீழே போயிடும். சரி, ஓகே, லாஸை புக் பண்ணுவோம், சல்லுன்னு இங்கே இந்த மேலே போவோம். 80% ஆஃப் த ட்ரேடர்ஸ் லைஃப்பில் இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக எனக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போது இந்த மெத்தடுக்கு அப்புறமா வந்து அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. என்ன அப்படின்னா, இது வந்து இந்த மெத்தடை நல்லா கற்றுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அன்றைக்கி டேவை நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் முடிப்பீங்க. நான் 100% அஷூரன்ஸ் தரேன். பட் எல்லா ட்ரேடுமே எடுக்கணும், ட்ரேடு எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடலாமா? சிஹெச்எஃப் ஜேபிஒய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன நடந்தது? ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட் லெவலும் மார்க் பண்ணிட்டோம். ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கோ இல்லை இந்த சப்போர்ட்டுக்கும் வந்தால் நம்ம ட்ரேடிங் கேமை ஆரம்பிச்சிருவோம். இப்போ என்ன ஆச்சு, இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்து வந்த உடனே என்ன பண்ணுவோம், இங்கேயே நம்ம வந்து செல் ட்ரேடை ட்ரை பண்ணுவோம் ஆஸ் பர் என்ட்ரி மாடல். இது வந்து ஃபெயில்டு டாப். இந்த பாடிக்கு கிட்டையோ இல்லை இந்த பாடிக்கு கொஞ்சம் மேலேயோ இந்த ரேஞ்சிலேயோ வரும்போதே நீங்கள் வந்து செல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த செல் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ப்ராஃபிட் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் வந்து புக் பண்ணிக்கலாம். நான் இங்கே தான் புக் பண்ணோம், அங்கே தான் புக் பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன். பட் ஆனால் என்ட்ரி மட்டும்தான் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும். என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடணும். அதுக்கு மேலே போச்சுன்னா எக்ஸிட் ஆகணும். ப்ராஃபிட் வந்து உங்கள் இஷ்டம், எங்கே வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துக்கு வருது, நம்ம வந்து ஒரு ட்ரேடு வந்து செல் ட்ரேடு வந்து எடுக்கிறோம். இந்த ரேஞ்சில் எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துருவோம். என்ன ஐடியா, இந்த விக்குக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற கண்டிஷனில் இங்கே வந்து செல் ட்ரேடு வந்து எடுக்கிறோம். என்ன ஆச்சு, இந்த புல் கேண்டலில் மேலே போய் க்ளோஸ் வச்சதுனால இந்த ட்ரேடோடைய லாஸை வந்து நம்ம வந்து புக் பண்ணுறோம். கண்டிப்பாக மேலே போய் க்ளோஸ் வச்சா லாஸை வந்து புக் பண்ணிடணும். இதில் வந்து மைண்டு தான் அப்ளை பண்ணோம். இதயத்தை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா புக் பண்ண மாட்டீங்க. இதயத்தை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க, மைண்டை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வந்து தெரியும். ப்ரைஸ் வந்து சும்மா அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும். இல்லைனாலும் வரைஞ்சி கூட பாருங்கள். இப்படி போகுது, இப்படி வருது, இப்படி போகுது, இப்படி வருது. இந்த ட்ரெண்டு இந்த மாதிரி போச்சு அப்படின்னாலே ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பிரேக் ஆகி அதோடைய சோர்ஸுக்கு வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்திருக்கணும், இதுதான் சோர்ஸு. பட் ஆனால் வரல. நிறைய வாய்ப்பு இருக்குது, 80% வாய்ப்பு இருக்குது.
வராமலேயும் போகும். அது ஏன் வரலன்லாம் நம்ம கேட்க முடியாது. பட் ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது மைண்டில் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இங்கேருந்து செல்லாகி இப்படி வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி போகணும்னு ஒரு ஐடியா மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த செல் ட்ரேடை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து அந்த ஐடியா இல்லைனா கூட பரவாயில்ல, ஆஸ் பர் ரூல் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னே க்ளோஸ் பண்ணிட்டோம், இந்த லாஸை வந்து புக் பண்ணிட்டோம், திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே வந்து திரும்பவும் கீழே போய் திரும்பவும் மேலே இந்த லெவலுக்கு வரும்போது நீங்கள் செல் ட்ரேடை எடுத்துருங்க. நீங்கள் இங்கே தான் எடுக்கணும்னு இல்லை, ஃபெயில்டு டாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவல்லையே கூட எடுக்கலாம். இந்த கேண்டல்லையும் நீங்கள் செல் எடுத்துடலாம். திரும்ப மேலே வந்து மேலே வருது, மேலே வந்து நோ ப்ராப்ளம். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் நீங்கள் எக்ஸிட் பண்ண போகிறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ண மாட்டீங்க. இப்போ என்னாச்சு, ப்ரைஸ் அங்கேருந்து கீழே வந்தது, ப்ராஃபிட். இதில் லாஸ் புக் பண்ணிங்க, இதில் இமீடியட்டாக ப்ராஃபிட் வந்து வந்தால் புக் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டே புக் பண்ணிக்க போகிறேன், இல்லை சப்போர்ட்டுக்கு போனால் தான் நான் புக் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு என்ன அப்படின்னா, இந்த என்ட்ரிக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். இப்போது புதுசாக லேட்டஸ்ட்டு சப்போர்ட் எது, இதுதான். இப்போ ப்ரைஸ் இங்கேருந்து செல் பண்ணிங்க, லேட்டஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு வந்ததா, வரலை. இப்போ இதில் என்ன கவனிக்கணும், ஒரு ட்ரெண்டை கவனிக்கணும். மேலேருந்து இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் இருந்துன்னா என்ன ஆகும், இன்னொரு தடவை கீழே போனால் கூட இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போக தான் பார்க்கும். எப்போவுமே ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், என்ன ஆகுது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆச்சு, இந்த ட்ரேடை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ப்ராஃபிட் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, அடுத்த ட்ரேடு வந்து இந்த இடம் வந்தோன்னா நீங்கள் எடுத்துடுறீங்க, செல் ட்ரேடு எடுத்துட்டீங்க. எடுத்தோன்னா இம்மிடியேட்டாக என்ன இருக்குது, ரேஞ்சுக்கு உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு, பாடி க்ளோசஸ் இன்சைட் த ரேஞ்ச். அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன இருக்குது, இப்போ இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா நீங்கள் எக்ஸிட் பண்ண போகிறீங்க. புது லெவல் வந்து இதுதான். லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விற்க வச்சு 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 லேட்டஸ்ட்டு விற்க வச்சு நீங்கள் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். பாடி க்ளோஸ் பண்ணால் எக்ஸிட் பண்ணிடணும். இப்போது இதுக்கு வந்து விற்க இங்கே போயிட்டு, ஆனால் பாடி வந்து ஈக்குவலாக வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போது உங்களுடைய ஸ்டாப் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எந்த ட்ரேடுக்கு, இங்கே எடுத்த செல் ட்ரேடுக்கு உங்களுடைய ஸ்டாப் இங்கே இருக்குது. இந்த ஸ்டாப் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே உள்ளே வந்து ப்ராஃபிட் வரும்போதே நீங்கள் புக் பண்ணிடலாம். அடுத்த ட்ரேடு எங்கே, அடுத்த ட்ரேடு வந்து இங்கே, நெக்ஸ்ட்டு இந்த லெவல் இங்கே இந்த கேண்டிலே கூட நீங்கள் எடுக்கலாம். ஃபெயில்டு டாப் அப்படிங்கிற அந்த மாடல் படி இதில் எடுக்கலாம். இல்லை திரும்ப இங்கே வந்தது என்ன பண்ணட்டும் அப்படின்னா, இங்கே ஒரு ட்ரேடு எடுக்கலாமான்னா எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம் ட்ரேடு. பட் ஆனால் இதுக்கு மேலே வந்து பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. இங்கே ஏற்கனவே ஒரு லாஸை புக் பண்ணியிருக்கீங்க, இது வந்து ப்ராஃபிட்டு புக் பண்ணியிருக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு செல் ட்ரேடு எடுத்துகிட்டு உள்ளே வரும்போதே நீங்கள் புக் பண்ணிட்டீங்க. இது ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் $1 $2 புக் பண்ணிட்டீங்க. இங்கே ஒரு ட்ரேடு எடுத்துருக்கீங்க. இந்த ட்ரேடு என்னாச்சு, வேகமாக கீழே வந்ததா. இப்போ 2 ட்ரேடு வச்சுருக்கீங்க, கீழே வந்துருக்குது. ஒரு ட்ரேடை புக் பண்ணிடலாம், ஒரு ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஒருவேளை இதுக்கு மேலேயே போய் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த கேண்டில் வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க, ஆஸ் பர் ரூல் இந்த விக்குக்கு மேலே லேட்டஸ்ட்டு விக்குக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட். இப்போ இங்கே ட்ரேடு இருக்குது, அது என்ன ஆச்சு, இப்போ லேட்டஸ்ட்டு சப்போர்ட் லெவல் எங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு, இங்கேருந்து போயிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக இங்கேருந்து போயிருக்கு, ப்ரீவியஸாக இங்கேருந்து போயிருக்கு, அதுக்கும் ப்ரீவியஸாக இங்கேருந்து போயிருக்கு. ஸோ லேட்டஸ்ட் லெவலை வந்து எப்போவுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப நேரமாக எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான் அந்த லெவலையும் நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட்ஸை வந்து இனிஷியேட் பண்ணலாம். எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறீங்க சப்போர்ட்டில் அப்படின்னா, எதை வேணாலும் நீங்கள் இதை சப்போர்ட்டாக நினச்சி கூட நீங்கள் ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். பட் ஆனால் எங்கே க்ளோஸ் பண்ணோம், லேட்டஸ்ட்டு விக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா, பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணோம். சும்மா கேண்டில் மட்டும் போச்சுன்னா எக்ஸிட் பண்ணுவோம். இந்த பாருங்கள், சும்மா கேண்டில் தான் போயிருக்குது இவ்வளோ தூரம். பட் ஆனால் க்ளோஸ் வந்து இங்கே தான் வச்சுருக்கு. இந்த மாதிரி போச்சுன்னா கண்ணை மூடிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து அலாரம் வச்சு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் கண்ணை திறந்து பாருங்கள். இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுதுன்னா ஹாப்பி ஆகிடுங்க. இல்லை மேலே க்ளோஸ் வச்சுன்னா என்ன பண்ணுங்கள், எக்ஸிட் ஆகிடுங்க. அது வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இந்த 2 ட்ரேடுமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டீங்க நீங்கள். இப்போ என்ன ஆச்சு, ஃபெயில்டு லோ, இந்த லோவுக்கு பக்கத்தில் இந்த பாடிக்கு பக்கத்தில் வந்துருச்சு. இதில் வந்து ட்ரேட் எடுக்கலாம். பட் ஆனால் ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள்
இந்த பையை வந்து எடுக்க மாட்டீங்க. இதில் யூஸ்வலாக எல்லா ட்ரேடர்ஸுமே நிறைய, ஐ மீன் 80% ஆஃப் த ட்ரேடர்ஸ், நானும் ஸ்டார்டிங்கில் தான் பண்ணிட்டு இருந்தேன், 80% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், பயங்கரமாக செல்லாகி கீழே போகுதுப்பா, இது வந்து பை பண்ண முடியாது, ஒன்று ட்ரேட் எடுக்க மாட்டோம், அப்படி இல்லை அப்படின்னா செல் பண்ண மாட்டோம், பை பண்ண மாட்டோம், செல் பண்ணுவோம். ஏன்னா இது போகிற வேகத்தை பார்த்தா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கொஞ்சம் மேலே போய் கீழே வந்து கொஞ்சம் மேலே போய் அப்படியே கீழே போகுது. அப்போது இந்த கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இன்னும் கீழே போய் மானிட்டர்லாம் பிரேக் பண்ணி உங்கள் டெஸ்க்லாம் பிரேக் பண்ணி கீழே போய்டும் தான் தோணும். இந்த இடத்துல செல்லை என்டர் பண்ணுவோம் நம்ம. யூஸ்வலாக ஆவரேஜ் ட்ரேடர் வந்து இந்த இடத்துல செல்லு வந்து என்டர் பண்ணோன்னா மேலே போகும். என்னடா அதுன்னு லாஸை புக் பண்ணுவோம், அங்கேருந்து கீழே வரும். இதே தான் நடக்கும் மார்க்கெட்டில். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. சப்போர்ட்டுக்கு வந்தால் ட்ரேட் எடுங்க, ரெசிஸ்டன்ஸுக்கு போனால் ட்ரேட் எடுங்க. அதுவும் எக்ஸ்ட்ரீமாக மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நடுவில் கான்சன்ட்ரேட் இப்போதைக்கு பண்ணாதீங்க, அப்புறமா பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்ச நாள் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா வந்துட்டு பூந்து விளையாடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ இதை கவனிப்போமா? இப்போ என்னாச்சு, இதில் நீங்கள் பையும் பண்ணல, எதுவும் பண்ணல, விட்டுட்டீங்க. திரும்பவும் மேலே போச்சு. மேலே போனால் இந்த இதில் செல் பண்ணலாம், அதுவும் நீங்கள் பண்ணல. எக்ஸ்ட்ரீம் போனால் தான் பண்ணுவீங்க, அதனால் அதுவும் பண்ணல. திரும்பவும் கீழே வந்தது பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பை எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகிடுச்சு. இந்த சப்போர்ட்டும் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இதோட க்ளோஸ் எங்கே இருக்குது? இங்கேயே தான் இருக்குது, பக்கத்துலேயே. என்டர் அட் எக்ஸிட்டு, இதை வந்து மறக்கவே மறக்காதீங்க. என்டர் அட் எக்ஸிட், பின்வாசல் வழியாக உள்ளே போகிறோம். எல்லாம் வெளியே வந்தாங்கன்னா நம்மளும் அப்படியே அவங்களோட சேர்ந்தே வெளியே வந்துடுறோம். உள்ளே இருந்தாங்கன்னா நம்ம பாட்டுக்கு ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் கான்செப்ட். இப்போது என்ன ஆச்சு, மேலே போச்சு. மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் பிரேக் ஆகி திரும்பவும் வந்து கீழே வந்தது. திரும்பவும் இந்த இடத்துல திரும்பவும் நீங்கள் பை பண்ணலாம். திரும்பவும் மேலே போச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம், தப்பில்லை. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு தடவை இங்கே வந்தது, திரும்பவும் வரும்போது செல் பண்ண, நீங்கள் சும்மா மார்க் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல இதுதான் லேட்டஸ்ட்டு விக்கு. இந்த லேட்டஸ்ட்டு விக்கை வந்து இந்த இடத்துலேருந்து கீழே போயிடுச்சா, அப்போ அடுத்து வந்து லேட்டஸ்ட்டு விக்கு எது? இதுதான் லேட்டஸ்ட்டு விக்கு. இந்த லேட்டஸ்ட்டு விக்குக்கு உள்ளே தான் க்ளோஸ் வச்சுருக்கு பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் இந்த லேட்டஸ்ட்டு விக் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ணிடுங்க. அந்த ரேஞ்சுக்கு உள்ளேயே பக்கத்துலேயே வச்சதுன்னா கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸிட் பண்ணுறேன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. டபுள் மைண்டில் ட்ரேடை வந்து வச்சுக்காதீங்க. இப்போ என்ன இருக்குது, திரும்பவும் வந்து சேம் லெவல் தான். அங்கே வருவான் போவான், இதே தான் நடந்துக்கிட்டே இருக்கும். சேம் லெவல். இங்கே வந்தால் ட்ரேட், அப்போது நம்ம ஏற்கனவே வந்து இங்கே வந்தால் நம்ம இங்கேயே தானே எடுத்தோம், நம்ம அப்படின்னா இங்கேயே தானே எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, ரைட், வெல் அண்ட் குட். நீங்கள் இங்கேயே எடுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. இங்கேயே எடுத்துகிட்டு என்ன ஆகும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. க்ளோஸ் எங்கே? இதுக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுருந்தா க்ளோஸு. இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சுருக்குதா? வைக்கல. இங்கே ஒரு பை ட்ரேட் எடுத்துருக்கீங்க, வைக்கல. இது வந்து நியூஸ் கேண்டில், இந்த பெரிய கேண்டில் இருக்குது, இது வந்து நியூஸ் கேண்டில். நியூஸ் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். நியூஸுக்கு ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடி, நியூஸுக்கு அப்புறமா ஒரு 5-10 நிமிஷம் நோ ட்ரேட்ஸ். ஜஸ்ட் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தா போதும். யூஸ்வலாக எடுக்க வேணாம், ஏன்னா பெரிய மூமெண்ட் இருக்கும். டக்குன்னு இங்கே போய் இருக்கிற லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு இங்கேருந்து இங்கே போய் லிக்விடிட்டி கிராப் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் விட்டுறது தான் நல்லது. இந்த இடத்துல ஒரு சின்ன லாஸில் இருப்பீங்க, எப்போவுமே ஒரு சின்ன லாஸில் இருப்பீங்க, இல்லைனா ஓரளவுக்கு பெரிய ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, ரெண்டும் தான் நடக்கும். அப்போ நீங்கள் அதை வந்து புக் பண்ணிக்கிறது நல்லது. பட் ஆனால் கீழே க்ளோஸ் வைக்கல, மேலே தான் வந்திருக்குது. மேலே எங்கே வந்தது? எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லெவலை வந்து டச் பண்ணால் கீழே வந்துட்டான். ஸோ இந்த டச்சில் நீங்கள் வந்து செல் எடுக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்தால் டக்குன்னு வந்தால் அந்த மாதிரி லிக்விடிட்டி இருக்கிற நேரத்துலலாம் வந்து டக்குன்னு புக் பண்ணிக்கிறது அது மாதிரி பண்ணுறேன்னா ஓகே. பட் ஆனால் புக் பண்ணல, இல்லை இந்த சப்போர்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே போனால் நான் க்ளோஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து திரும்ப வந்து மேலே போனால் என்ன பண்ணால்
இந்த ரேஞ்சுக்கு உள்ளேயே க்ளோஸ், இந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் வெளியில் க்ளோஸ் வச்சுருக்கிறான். இது வந்து நெக்லிஜிபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புது லெவல் எது, இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் எக்ஸிட் பண்ணுவீங்க. இப்போ அதுக்கப்புறமா வந்து என்னாச்சு, இது உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுட்டான், ஆனால் இதோட விக்கு வந்து இங்கே வரைக்கும் போயிடுச்சு. அப்போ இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் நீங்கள் வந்து இந்த செல் ட்ரேடே எக்ஸிட் பண்ணுவீங்க. ஒரு வேளை புக் பண்ணல ப்ராஃபிட் அப்படின்னா இங்கே எக்ஸிட் பண்ணுவீங்க. ஒரு வேளை புதுசாக நீங்கள் ட்ரேடு இந்த கேண்டில் எடுத்துருந்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே போனால் தான் எக்ஸிட் பண்ணுவீங்க ஆஸ் பர் த ரூல். இப்போ பாருங்கள், சின்னதாக ஒரு ட்ரெண்டு தெரியுதா? இதுதான் சொல்கிறேன், ட்ரெண்ட் லைனை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிற செல்லை வந்து வச்சுக்கலாமா இல்லையாங்கிறத இந்த ட்ரெண்டை வச்சு நீங்கள் எப்படியோ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே தான்ப்பா போவான், சரி ரைட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இருக்கும். இப்போ என்னாச்சு, இங்கேருந்து பிரேக் பண்ணி எங்கே வந்தான், நேராக அந்த நியூஸ் டைத்தில் வந்தான் பாருங்கள், லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு மேலே போனான் பாருங்கள், அந்த லெவலுக்கே வந்துட்டான் பாருங்கள். இங்கேருந்து நேராக இங்கே வந்துட்டான். காலையிலேருந்து பில்டப் ஆன லிக்விடிட்டி எல்லாத்தையும் இந்த நியூஸ் கேண்டலில் கிராப் பண்ணிட்டான். இங்கிருந்து மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் கிராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பவும் எங்கே வந்தான், இந்த லெவலுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டான் பாருங்கள். கிராப் பண்ணிவிட்டு ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா என்னாச்சு, இந்த கேண்டில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சுருக்கான், கொஞ்சம் கீழே இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு இப்போது இந்த இடத்துலையே க்ளோஸ் வச்சுருக்கிறான். அதனால் நீங்கள் எக்ஸிட் பண்ண தேவையில்லை, நீங்கள் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த லெவலுக்கு கீழேயும் வந்து நல்லா போய் க்ளோஸ் வச்சானா தான் நீங்கள் எக்ஸிட் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் இந்த ரேஞ்சுக்கு கீழே வரல. இங்கேருந்து என்னாச்சு, மார்க்கெட்டு திரும்பவும் வந்து மேலே தான் போனான். மேலே போய் அப்படியே கீழே வந்து அப்படியே அரைச்சி அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். இதில் திரும்ப அதே தான், ட்ரெண்ட் லைன் தான். நீங்கள் இந்த ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி 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 போனால் இந்த இடத்துல வந்து மேலே போக முடியல, ஃபெயில்டு டாப்பு. அங்கேருந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணால் சோர்ஸுக்கும் வந்துட்டான். இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ட்ரேடு எடுத்து பாருங்கள், உங்களுடைய ட்ரேடிங் கரியரே மாறிடும், உங்கள் ட்ரேடிங் ஸ்டைலே மாறிடும். டெய்லியும் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு என்னடா அது இந்த மாதிரி லாஸ் புக் பண்ணுறோமே அப்படின்னா நோ ப்ராப்ளம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஜேபிஒய் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு 2 ட்ரேடுமே லாஸ், அப்புறமா வந்து அன்றைக்கி டே வந்து ப்ராஃபிட்டில் வந்து முடிஞ்சிருச்சு. அதே தான் எதுவும், ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து லாஸு, அப்புறமா ப்ராஃபிட்டு. இது ப்ராஃபிட்டு, இங்கே வந்து நமக்கு சான்ஸ் கிடைக்கல. அப்போது இங்கே வந்து இதுவும் ப்ராஃபிட்டு, இதுவும் ப்ராஃபிட்டு, இதுவும் ப்ராஃபிட்டு, இது ப்ராஃபிட்டு, இது ப்ராஃபிட்டு, இது ப்ராஃபிட்டு, இதுவும் ப்ராஃபிட்டு. அப்போது இதுவும் ப்ராஃபிட்டு. ஒரே ஒரு லாஸ் தான், ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸு, மற்ற எல்லா ட்ரேடுமே ப்ராஃபிட்டு. சிஹெச்எஃப் ஜேபிஒய்லாம் வந்து நிறையா கொடுப்பான், நிறைய டாலர்ஸ் வந்து கிடைக்கும். நல்ல பேர் இது, வெயிட்டேஜ் அதிகம், பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். நிறையா லாட்ஸ் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன லாட் சைஸ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நான் எதுவுமே சொல்லலை, நீங்களே சொல்லுவீங்க, கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்களே சொல்லுவீங்க. யாராவது ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். நான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறேன், சரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் எதுவும் கிளாஸ்லாம் எதுவுமே எடுக்கல, எதுவுமே பண்ணல. இருக்கிறது எல்லாத்தையும் நான் இங்கே வீடியோவே சொல்லிட்டேன். நீங்கள் கிளாஸ் வந்தாலும் அதை தான் சொல்ல போகிறேன். அதில் எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் கற்றுக்கோங்க, ப்ராஃபிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.